Praise the Lord and welcome to God's message. So, as everyone knows that Jesus preached for 3 years from 30 to 33. So, during that time, Jesus did a lot of miracles like healing the sick, casting out demons from the people, and raising people from dead. And moreover, he taught what is right and what is wrong and how we have to live so that we get salvation. So, and Jesus knew that he's going to be betrayed into the hands of the sinners and they will kill him, and the third day he will be raised. So, days before crucifixion, he was praying on the mountain of Gethsemane. There's a mountain called Gethsemane. So, when he was praying there, he was filled with so much of intense stress that the sweat which came out of his body was mixed with blood. It is called as hematohydrosis. So, normally, நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்மளுக்கும் டிப்ரெஷன் இருக்குது. ஸோ என்னைக்காவது நம்மளோட ஸ்வெட்டில் இந்த பிளட் வந்திருக்கா? இல்லையில்ல. ஸோ அப்போ ஜீசஸோட ஸ்வெட்டில் இந்த பிளட் வந்ததுன்னா அப்போனா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் அவர் இருந்திருப்பார். பிகாஸ் ஹீ நோஸ் வாட் இஸ் கோயிங் டு கம் த நெக்ஸ்ட் டே. பட் அப்படி இருந்துமே அவர் வந்துட்டு ஹீ வாஸ் ஒபீடியன்ட் டு காட்ஸ் வில் பிகாஸ் ஹீ செட், லார்ட், நாட் மை வில் பட் லெட் தை வில் பி டன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் Jesus will be betrayed into the hands of the Roman soldiers. And the Roman soldiers will take Jesus to the court where he will meet the high priest and எல்லா மக்களுமே அங்கே இருப்பாங்க. பட் எல்லா மக்களுமே they will make false accusation on Jesus. அப்படி இருக்கும்போது ஜீசஸ் வந்துட்டு he will not try to prove himself. Instead, he will keep quiet and he will wait in patience. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? they will keep a க்ரௌன், ஒரு கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு க்ரௌன், தானால் பண்ண ஒரு க்ரௌன் எடுத்து தலையில் வைப்பாங்க. அந்த க்ரௌன் எப்படி இருக்குன்னா அதோட பிரான்ச்சஸ் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஆனால் அதோட முள் வந்துட்டு இட் வில் பி வெரி ஷார்ப். ஓகே, அதை வந்துட்டு அவரோட தலையில் ஒரு கிரீடம் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீடால் அவரோட தலையில் அடிப்பாங்க. அவரோட தலையில் அடிக்கும்போது அது எந்த மாதிரி பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆணி எடுத்து நம்மளோட தலையில் ஹேமர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிக்குமாம்மா. அந்த அளவுக்கு சிவியராக அது வலிக்குமாம்மா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஃப்ளாக்ரம் அப்படின்ட்டு ஒரு டிவைஸ், இட் இஸ் கால்ட் அ டார்ச்சர் டிவைஸ். ஒரு விப்பு மாதிரி ஒரு சாட்டை. ஓகே, அந்த சாட்டையில் வந்துட்டு இட் இஸ் மேட் ஆஃப் லெதர். அந்த லெதரில் வந்துட்டு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஷார்ப் போன் அதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லெட் பால்ஸும் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைம் வந்துட்டு அந்த சாட்டையால் அடித்து அந்த சாட்டையை எடுக்கும்போது அந்த சதையே வந்துட்டு வெளியில் வருமாமா. ஸோ அந்த மாதிரி 39 டைம்ஸ் அந்த சாட்டையால் ஜீசஸை அடிப்பார். அதுவும் ரோமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பழக்கம் எப்படின்னா 2 சோல்ஜர்ஸ் வந்து அட் அ டைம் வந்துட்டு அந்த சாட்டையால் அடிப்பாங்களாமா. நார்மலி ரோமன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்துட்டு தே வில் கிவ் இட் ஓன்லி ஃபார் கிரிமினல்ஸ், நாட் ஃபார் ரிலீஜியஸ் லீடர்ஸ். ரிலீஜியஸ் பீப்புளுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் ஏன் ஜீசஸ்க்கு கொடுத்தாங்கன்னா, ஜீசஸ் பண்ணுற மிராக்கிள்ஸை பார்த்து மக்கள் எல்லாம் ஜீசஸ் பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரோமன் எம்பையர், அவங்களோட கிங்டம்க்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, மக்கள் வந்துட்டு அவங்களோட கிங்டமை எதிர்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயத்தில், ஓகே அப்போனா ஜீசஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவங்க வந்துட்டு ஜீசஸை க்ரூசிஃபை பண்ணுறதுக்கு பிளாட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க ஜீசஸை வந்துட்டு அந்த சாட்டையால் அடித்து அண்ட் சைமல்டேனியஸ்லி ஒரு க்ராஸ் கொடுப்பாங்க. இந்த க்ராஸ் வந்துட்டு இட் வில் பி அரவுண்ட் 130 அந்த அரவுண்ட் கேஜிஸ் வந்துட்டு இட் வில் வெயிட். ஓகே, ஆனால் ஜீசஸ் வந்துட்டு ஹில் பி கேரிங் த பீம் ஆஃப் த கிராஸ். பீம் ஆஃப் த கிராஸ் மட்டுமே ஒரு 35 to 55 கேஜிஸ் இருக்கும் அந்த பீம். ஓகே, ஸோ அந்த பீமை வந்துட்டு தூக்கும் போது எப்படி இருக்கும்னா, ஒரு 50 போன் நம்மளோட பாடியில் இன்ஸ்டண்ட்டாக உடஞ்சதுன்னா எப்படி இருக்கும், எப்படி அந்த பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குமாம்மா. பட் ஆனால் ஜீசஸ் வந்துட்டு அந்த கிராஸை எடுத்துட்டு நடப்பாங்க. அதே போல் அவர் இருந்த இடத்துக்கும் கோல்கோத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அது இட்ஸ் கால்ட் ஆஸ் பிளேஸ் ஆஃப் ஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் க்ரூசிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவர் இருந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் 600 மீட்டர்ஸ். ஸோ 600 மீட்டர்ஸ் வந்துட்டு ஜீசஸ் அங்கேருந்து அந்த கிராஸை எடுத்துகிட்டு நடந்து போவாங்க.
ஸோ நடந்து போனோடனே அந்த இடத்துல தான் ஜீசஸை க்ரூஸ்ஃபை பண்ணுவாங்க. அந்த கிராஸில் 2 கையும் இப்படி வச்சு க்ரூஸ்ஃபை பண்ணுவாங்க. அந்த நெயில் இருக்குது பார்த்தீங்களா, இட் வில் பி 1 inch திக் அண்ட் அரவுண்ட் 7 inch இன் லென்த். அந்த மாதிரி ஒரு இரும்பு நெயிலில் தான் ரிஸ்ட்டில் வந்துட்டு அடித்து க்ரூஸ்ஃபை பண்ணுவாங்க. அவ்வளோ இன்டென்ஸ் பெயின்லேயும் ஜீசஸ் வந்துட்டு he did not curse the people who did that to Jesus. ஜீசஸ் வந்து கர்ஸ் பண்ண மாட்டார், கோவப்பட மாட்டார், கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். பட் இன்ஸ்டெட் அவர் வந்துட்டு he tolerated the pain. He was patient. He was calm. He forgive. அந்த 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 மக்களை வந்துட்டு forgive பண்ணுவாங்க. ஜீசஸ் என்ன சொல்வார், ஃபாதர் forgive them because they do not know what they are doing அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுவார் அந்த மக்களுக்காக. ஃபைனலாக he was obedient to God's will. He showed sacrificial love for humanity. ஒவ்வொரு மூமெண்ட்லேயுமே he revealed the character of God. அவர் நினச்சிருந்தா அந்த விஷயத்தை அப்போவே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் he chose to suffer for the humanity. As I said, ஜீசஸ் வந்துட்டு அவரோட மிராக்கிள்ஸில் ஒரு பெரிய மிராக்கிள் என்னென்னா இறந்து போன 4 பேர்த்துக்கு உயிர் கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ யார் உயிர் கொடுக்க முடியும்? See, life and creation belongs to God. Okay, but when Jesus raised the people from death, it means who is Jesus then? Jesus is God in the form of flesh. Okay, அப்புறம் என்ன ஆகும்னா அந்த கிராஸில் ஜீசஸ் வில் டெல் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்வார். இட் மீன்ஸ் வாட்? த பெனாலிட்டி ஃபார் சின் ஹாஸ் பீன் பெய்டு. எங்கே ஆரம்பிச்சது பாவம்? ட்ரீல. அதாவது ஆடம் வாஸ் டிஸ்ஒபீடியன்ட் டு காட் பை ஈட்டிங் த ஆப்பிள் ஃப்ரம் த ட்ரீ. அதே போல் அதே மரத்தில் வந்துட்டு ஜீசஸ் வாஸ் ஒபீடியன்ட் டு காட் பை ஷெட்டிங் பிளட் ஆன் த கிராஸ். ஓகே, ஸோ எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே கடவுள் அதை முடிச்சிருவார். அண்ட் மோர் ஓவர் ஜீசஸ் இறக்கறதுக்கு முன்னாடி he will tell, Father, into thy hands I commit my spirit. It means no one has the power to take life out of Jesus. அவரா வில்லிங்கா I commit my spiritன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட தலை சாயும். But this is not the end. Wait for the next video and be blessed. God bless everyone. Thank you.